இழப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அவரை நெஞ்சில் வைத்து போற்றிக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு பண்பாளர், மக்களை நேசித்த ஒரு மாமனிதன், இதய சுத்தியோடு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உழைத்து அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்காக நேர்மையாக தன் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தி, அரசியல் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக வெளிப்படுத்தி அரசியல் களத்திலே தடம் பதித்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியலில் சாதிக்க முடியும் என்று நிரூபித்த ஒரே நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை 11வது இந்திய குடியரசுத் தலைவராக டாக்டர் கலாம் அவர்கள் இருந்த பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தோடு நடிகர்களோடு வந்து டெல்லியிலே ராஷ்டிரபதி பவனிலே அவரை சந்திக்கும் பொழுதுதான் நான் முதலாக சந்தித்தேன். டாக்டர் கலாம் அவர்கள் கிராமப்புற தற்சார்பு பெற்ற கிராமத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை, புறா திட்டத்தை திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தார். அதை பற்றி விளக்கக்கூடிய பொறுப்பை என்னிடம் கொடுத்தார். அவர் பல்வேறு காலகட்டங்களிலே திரு விஜயகாந்த் அவர்களோடு, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடும் அரசியல் கட்சி தொடங்கும் பொழுதும் சரி, கொள்கை விளக்கம், தேர்தல் அறிக்கை பிரிப்பரேஷன், இதுக்கெல்லாம் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் அவரது அன்புள்ளத்தை, அவரது பண்புள்ளத்தை, மக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு இதயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, வந்து அவர் அனைத்து நடிகர்களுக்கும் சாப்பிட்டு தான் போகணும்னு அவர் சொல்லுவார். பசியாரி பார்த்து மகிழ்ந்த ஒரு மாமனிதன் விஜயகாந்த் என்று சொல்லுவார்கள். நான் தேர்தல் அறிக்கை பிரிப்பரேஷனுக்காக அவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர் அவசர வேலையாக என்னுடன் விவாதித்து விட்டு கிளம்பினார். மதியம் இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும், நான் வந்த பிறகுதான் போகணும்னு 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான், அதுக்கப்புறம் விவாதித்து 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் போனேன். இப்படி பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த, மக்களை பற்றிய சிந்தித்த ஒரு அற்புத தலைவனை நாம் இழந்திருக்கிறோம். அவர் இருக்கும் பொழுது இந்த அருமை தெரியல. இன்றைக்கு அவர் மறைந்த பிறகு, அதான் ஒரு பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னது போல, இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களது மறைவு ஒரு சரித்திரமாக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களது இதயங்களிலே இன்றைக்கு குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவரது இழப்பால் வாடக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அவரது மகன்களுக்கும், திரு சுதீஷ் அவர்களுக்கும், தேமுதிகவுடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக திரு விஜயகாந்த் அவர்களது நேர்மை, ஒரு துணிவு, ஒரு அரசியல் தெளிவு அனைத்தும் கண்டிப்பாக இந்த தேமுதிக என்ற கட்சி முன்னெடுத்து செல்லும் என்று அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக இந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த கண்ணீர் சொரிந்த வருத்தங்களோடு கலந்த கண்ணீர் அஞ்சலியை நான் செலுத்திக் கொள்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.